புயல் 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 புயலின் காலம் வந்ததே. பெஞ்சல் புயலுக்கு வணக்கம். நண்பா, இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? பென்ஷன் புயல் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அதுதான் கண்டென்ட். அப்படி என்ன விழிப்புணர்வு பாப்போமா? பாத்துருவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். சொல்லிடுவோம். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள பல திட்டங்கள், மேற்கொண்ட திட்டமாகட்டும், வேற ஏதாவது திட்டமாகட்டும், அனுமதி நிலையத்தில் இருக்கிற திட்டமாகட்டும், அத்தனை பேருக்கு அத்தனை திட்டத்தையும் எதிர்க்கிறது தமிழன், தமிழ்நாட்டுக்காரன். எதுக்கு இதுக்கு வேண்டாம்னா வேண்டாம் அப்படி எதுக்குலாம் முதல்ல நிக்கிறது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரன். இப்ப யாரே எதை இருக்கிறோம் எதுக்குறோம்? இப்ப வந்து இதே மக்கள், இதையெல்லாம் எடுக்கக்கூடிய மக்கள் இனிமே இந்த ரோடுகளுக்கு வேண்டாம், இனிமே இந்த பாதைகளுக்கு வேண்டாம் சொல்லி புதுசா எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைய இந்த பென்ஷன் புயல் உருவாக்கி இருக்குங்க. எதுக்கு உருவாக்குச்சு, எப்படி உருவாக்குச்சு, அதைத்தாங்க சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க. சொல்லுறோம். வருஷம் வழக்கமா பாத்தீங்கன்னா வருஷம் மழை பெய்யும், புயல் வரும், எல்லாமே வரும். இந்த வருஷம் என்ன சிறப்புன்னா இந்த பென்சில் புயல் தான் சிறப்பு. என்ன சிறப்பு? அப்படி இந்த பென்சில் புயல் வந்த அன்னைக்கு மக்கள் ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்க. மழை பெய்யுது, மக்களே சந்தோஷமா இருப்போம் சொல்லி சந்தோஷம் தூங்கிட்டு இருந்தாங்க. குளூர்ல எவ்வளவு அருமையா தூக்கம், தேய்ச்சி காத்து மாதிரி ஜில்லு காத்து, மழை, ஆனா அருமையான தூக்கம். நம்மளால ஒருத்தர் காலையில ஐயோ மழை அதிகமா பெய்யற மாதிரி தெரியுது, போய் மழையை மாற்றி விடுவோம், தண்ணியெல்லாம் வெளியில எடுத்துருவோம் சொல்லி சைக்கிள் கதவை எடுத்து விட்டு போனாதியா. போனோம் அப்படின்னா 2 நாளத்துக்கு முன்னாடி நம்மால ஓபன் பண்ணிட்டு போயிருந்தா ஒரு பாவத்தை. ஐயோ ரூட்டுக்கு மாறிட்டோமா, இந்த ரூட்ல நம்ம டெய்லி போவோம், அந்த டீல பார்த்தா பாலத்தை காணாமே, என்னாச்சு மழைக்கு இருக்கு தூரமாக நீங்க எடுத்து வச்சிட்டாங்களா, இல்ல மனைவர்களும் வேற பக்கம் எடுத்து வச்சிட்டாங்களா ஒரு சந்தேகம் நம்மளுக்கு. அப்படி தூக்கி வச்சிடலாமா பாலத்தை? இப்ப பாலத்தை வைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். எதுவும் நம்ம தப்பான ரூட்ல எடுத்து போகணும், வண்டி ரிவர்ஸ்ல போறாருங்க, ரிவர்ஸ்ல வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ரூட்ல வராது, வந்து பார்த்தா மறுபடியும் பாலத்தை காணும். இது ஏதோ தப்பு நடந்திருக்குது, நமக்கு நேரம் தெரியல, வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தாரு, கரண்ட் இல்ல. மறுநாள் போய் எப்படி இருக்கும்? அப்புறம் என்ன யோசிச்சாரு, சரி ஓகே வெள்ளக்கிற டிவி இல்ல ஒண்ணும் இல்ல கரண்ட் இல்ல வாங்கி போச்சு, தண்ணி பெருசா வச்சிருக்கோமே என்ன செல்போனு, அது எடுத்து நோண்டுமே அப்படின்னு எடுத்து நோண்டுனா தெரியுது அவங்க ஊர்ல தான் பாலத்தை அடிச்சு இது என்ன புதுசா இருக்குது. ஆமாங்க, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சாங்க. ஐயா அப்பதான் சொன்னாங்க, அடப்பாவீங்களா 3 மாசம் தானே பிறந்தாங்க, 90 நாள் தானே ஆகுது நாங்க அந்த பாலம் 90 நாள் தான் அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லி சிந்தனையாவே ஏதோ யோசிச்சுட்டு நம்மளால அப்படியே நடந்தே போறான். ஒரு குட்டி மேல உட்கார்றேன், உட்கார்ந்து யோசிக்கிறேன் எப்படா அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானே, அது என்னன்னா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கான், அடியில குமிஞ்சு பாத்துருக்கான், தண்ணி வெள்ளமா போயிருக்குது. அப்போ குமிஞ்சு பார்த்தவன் என்ன பண்ணிருக்கான், ஐயோ அடியில தண்ணி போகுது, இந்த பாலம் அடிச்சுட்டு போயிட்டான். சொல்றது கேளுங்க, இந்த பாலம் அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம், இறங்கி பாத்துட்டு அடிச்சு ஓடி இருக்கிறான். அங்க ஒருத்தன் அண்ணன் ஏன்டா இப்படி ஒடியார அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கு இவன் சொன்னா, ஐயா 90 நாள்ல கட்டின பாலமே வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, இது எந்த காலத்துல கட்டின பாலம்னு தெரியல, அதையா பயந்துட்டு ஒடியான்னு இருக்கிறான். அதுக்கு அவன் என்ன சொன்னானா, ஆனா மஞ்சனாக்கா அந்த பாலம் நம்மளால இப்ப இருக்கிற அரசியல்வாதி கட்டினவரா, இது நம்ம பழங்காலத்து காமராஜர் காலத்துல கட்டின பாலம்டா, இது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இந்த 2 பேருக்கு கதையை கேட்டப்பதான் எனக்கு ஒரு யோசனை போச்சு, அது எப்படி அவருக்கு மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கல்லு கிடைச்சது. இதே நம்ம என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, நம்ம என்ன பண்றான், பெரிய பெரிய மலையெல்லாம் பிடிச்சி நல்ல இருக்காங்களே, நல்ல இவங்க நம்பி இந்த ஊட்டியில கர்நாடகாக்கார மேகதாது அணை கட்டுறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால ஊருக்கு ஒரு அணை கட்டுனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, தண்ணி பண்றாங்க என்ன அணை கட்டாம என்ன பண்ணி அதைத்தாங்க சொல்ல வரேன் நானு, ஓட்ட ஓட்டையா இருக்கிற பாலமே தூக்கிட்டு
அப்படிங்கிற போது முழுசா அடைச்சு அணை கட்டினாங்க என்ன ஆகுது அப்பதான் யோசிச்சோம், மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஐயா அரசாங்கமே தயவு செஞ்சு நீங்க இனிமே பாலத்தையோ அணையோ கட்டிடாதீங்க ஐயா, கட்டிடாதீங்க ஐயா அப்படின்னு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கலான்னு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வர பாலத்தை கட்ட வேணாம்னு சொல்லிட்டோம்ல. ஆமா, அப்ப நாட்டோட வளர்ச்சி தடப்பட்டுருமே. கண்டிப்பா பாதிக்கும். அப்ப நம்ம அதை சொல்றது தப்பு தானே? சொல்றது தப்புதான். அதனால பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறோம். வீடியோ போட்டுல வீடியோக்குள்ளேயே கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டுட்டோம். அதுக்கு மாப்பிள்ளை ஐடியா வச்சிருக்கோம். சொல்லுங்க. இப்ப என்னன்னா, ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா ஐயா, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்காரரை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, பாலம் கட்டி ஒரு 10 வருஷத்துக்கு அப்பப்ப புயல் வருது, 5 போதுமா? தமிழக முதலமைச்சர் ஐயா அவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பாலம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டர் ஒரு விஷயம் ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் பண்ண சொல்லுங்க. என்ன அப்படின்னா, புயல் அப்பப்ப எட்டி பாக்குது இல்லைங்களா, அப்ப மட்டும் அவங்களுக்கு ஒரு கூடாரம் ஏற்படுத்தி குடும்பத்தோட ஒண்ணு பாலத்து மேல உட்கார வச்சுருங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு பாலத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க. அப்படி அவங்களால உங்களுக்கு பாலம் உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாவப்பட்டீங்க அப்படின்னா, ஐயா நீங்களே குடும்பத்தோட ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பாலத்து மேல வந்து உட்காந்துக்குங்க. அப்படியும் உங்களுக்கும் தனியாக போறதுக்கு பயமா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை செயல்பாட்டு கொண்டு வந்த எதிர்கட்சி தலைவரையும் சேர்த்து உட்கார வச்சிருக்கீங்க, அவரும் கூட கொண்டு வச்சுக்கீங்க. இதுதாங்க எங்களோட வேண்டுகோள். மக்கள் அனைவரும் இந்த வேண்டுகோளை முதல்வர் ஐயாவை நோக்கி வச்சீங்கன்னா பாலம் எல்லாம் நல்லபடியா வேலையாகும். சூப்பரா இருக்குங்க. இதுதான் எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம் மக்களே.